ஜோதிட ரகசியங்கள் நேயர்களுக்கு வணக்கம். நான் பாக்யா அசோக், ரெய்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார்ட் ரீடர். உங்களுக்கு இப்போ நீங்கள் ரிஷப ராசிக்காரர்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய மந்திரம் என்னவா இருக்கும்னா, ஓம் வாசுதேவாய நமக. ஓம் வாசுதேவாய நமகன்ற மந்திரம் ரிஷபத்துக்காரர்களுக்கெல்லாம் பயங்கர லக்கியா இருக்கும். நீங்க எந்த டைம் வேணாலும் இந்த மந்திரத்தை சாண்ட் பண்ணலாம். நீங்க டெய்லியும் காலையில எந்திரிச்சிட்டு நல்ல ஒவ்வொரு விஷயமும் நல்லபடியா நடக்கணும். நீங்க நல்லபடியா ஒரு பணம் அட்ராக்ட் பண்றதா இருந்தாலும் சரி, ஒரு மக்கள்கிட்ட பேசுறதா இருந்தாலும் சரி, ஒரு யார்ட்டையாவது ஹெல்ப் கேட்க போறீங்க அப்படின்னாலும் சரி, என்ன விஷயமா இருந்தாலும் நீங்க இந்த மந்திரத்தை, உங்களுக்கான மந்திரம் இதுதான். இப்ப அவங்களோட எனர்ஜிக்கு, அதாவது நம்மளோட ராசி நம்மளோட நட்சத்திரத்துக்கு எப்பவுமே ஒரு விஷயம் ஃபேவரபிளா இருக்கும். அதுக்கு உங்களுக்கு இந்த மந்திரம் ரொம்ப அருமையான மந்திரமா இருக்கும். நீங்க எனி டைம் சாண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நல்லபடியா நடக்க ஆரம்பிக்கும். இது நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டினியூஸா, இத்தனை நாளுன்னு கணக்கு கிடையாது, கண்டினியூஸா நீங்க பண்ணி பாருங்க. ஒரு 2-3 மாசம்லாம் இந்த மந்திரத்தை நீங்க சாண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களோட லைஃப்ல இருக்க தடங்கல்கள் நீங்கி நல்ல விஷயங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஸோ அப்போ புரியும் இந்த மந்திரத்தோட எனர்ஜி என்ன அப்படின்றது. அதுக்கப்புறம் ரிஷப ராசிக்காரர்களுக்கே வேலையில பிரச்சனைகள் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஏதாவது வேலை கிடைக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை லாங் டைம்ல ஒரே வேலையில பெர்மனண்டா இருக்க முடியல, இல்லை ப்ரமோஷன் கிடைக்க மாட்டேங்குது, ஒரே மாதிரி இருக்கு, ஒரு லைஃப் குரோத்தே வேலையில நடக்கல, பண வர வேலையில பெட்டரா நடக்க மாட்டேங்குது அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு ரிஷப ராசிக்காரர்கள் என்ன பரிகாரம் பண்ணணும்ன்றது சொல்றேன். இப்ப ரிஷபத்துக்கே சுக்கிரனோட எனர்ஜி தான் இங்க ஸ்ட்ராங்கா இருக்கும், உங்களோட வேலைகளை தீர்மானிக்கிறது. அப்ப நம்ம சுக்கிரனோட எனர்ஜி சம்பந்தப்பட்ட வழிபாடுகள் பண்றோம்னா கண்டிப்பா அதுல நமக்கு நல்லது நடக்கும். ஏன் ரிஷபத்துக்கு சுக்கிரனை போய் வழிபாடு பண்ணணும் வேலைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ரிஷபத்தோட 6வது இடம்னு பார்த்தா துலாம். 6வது இடம்னா என்னன்னா, நம்மளோட என்ன ராசியா இருக்கோ அதோட 6வது இடம் தான் நம்மளோட வேலையை தீர்மானம் பண்ணும். ஸோ அந்த 6ஆம் இடமான துலாம்க்கு உண்டான அதிபதி பார்த்தீங்கன்னா சுக்கிரன். அப்போ நம்ம டைரக்டா போய் சுக்கிரன் வீட்டை கதவை தட்டி எனக்கு நல்ல வேலையை கொடுங்க அப்படின்னு கேட்டு பிளெஸிங்ஸ் வாங்க போறோம். ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நல்ல வாசனை திரவியங்கள், நல்ல என்ன சொல்றது, ஊதுபத்தியிலேயே ரோஸ் ஊதுபத்தி எல்லாம் இருக்கும்ல, ஸோ அந்த ரோஸ் ஃப்ளேவர்ல நல்ல வாசனையா இருக்க அகர்பத்தியை ஃபர்ஸ்ட் வாங்கிக்கோங்க. இதை நீங்க ஒவ்வொரு திங்கட்கிழமையுமே சிவன் வழிபாடு பண்ணணும். நீங்க உங்களோட வீட்டிலேயே சிவலிங்கம் இருந்ததுன்னா காய்ச்சாத பால் அந்த இடத்துல கொஞ்சம் ஊற்றி வழிபாடு பண்ணிட்டு, கொஞ்சம் தண்ணியும் அதுக்கப்புறமா ஊற்றி வழிபாடு பண்ணுங்க. இல்லை காய்ச்சாத பாலும் தண்ணியும் அந்த இடத்துல வச்சு நீங்க வழிபாடு பண்ணுங்க. இல்லை உங்களால கோயில்களுக்கு கொடுக்க முடியும், கோயில்ல போயிட்டு ஒவ்வொரு மண்டே நீங்க வழிபாடு பண்ணிட்டு வர முடியும் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி அகர்பத்தி, நல்ல வாசமான அகர்பத்தியா இருக்கிறது, இல்லை வாசனை திரவியங்களும் நீங்க இந்த இடத்துல யூஸ் பண்ணலாம். ஜவ்வாதி யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த விஷயங்களும் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணி ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சிவன் வழிபாடு நீங்க பண்ணிட்டு வர வர உங்களோட வேலைகள்ல நல்ல மாற்றங்கள் இருக்கும். கண்டிப்பா அந்த இடத்துல உங்களுக்கு பெர்மனன்ட் ஜாப் கிடைக்கக்கூடிய எனர்ஜி ஸ்ட்ராங் ஆயிருக்கும். ஸோ ரிஷப ராசிக்காரர்கள் கண்டிப்பா இது பண்ணுங்க, நல்ல மாற்றங்கள் உங்களோட வேலையில இருக்கும். தேங்க்யூ.